3.5 கோடி மக்கள் வாழும் நாட்டுல ஒரே ஒரு மதுக்கடை. அந்த மதுக்கடையிலயும் 3.5 கோடி மக்களுக்கு மது கிடைக்காது. அது எந்த நாடுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். உலகுல பெரும்பாலான நாடுகள்ல மது விற்பனை என்பது சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனா 3.5 கோடி மக்கள் வசிக்கும் நாட்டுல ஒரே ஒரு மதுக்கடை என்பது ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மதுபான கடையில அனைவருக்குமே மது கிடைக்காது. இந்த வித்தியாசமான சட்டம் சவுதி அரேபியால தான் இருக்கு. சவுதி அரேபியாவுல மது ஏன் தடை செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடாக இருப்பதனால, இங்க சட்டத்தின் அடிப்படையா இஸ்லாமிய சட்டத்திற்கு ஹரியா உள்ளது. இஸ்லாமிய மத கொள்கையின்படி மது அருந்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால தான் சவுதியில மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு மதுக்கடையும் யாருக்காக? இப்படியாப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலும் தடைகளுக்கு இடையிலும் சவுதியில இருக்க தலைநகரமான ரியாத்ல ஒரே ஒரு மதுக்கடை இருக்கு. இந்த கடையை வெளிநாட்டு தூதருக்கும் சிறப்பு அதிகாரிகளுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. சவுதியோட குடிமக்கள் மது கடையில நுழைய முடியாது. நியூயார்க்